ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மே 7th மார்னிங் எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நியூஸில் எல்லாமே ஃப்ளாஷ் நியூஸஸ் தான் போயிட்டுருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. அதுவும் குறிப்பாக இந்தியாவோட ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஆப்ரேஷனை பற்றி தான் ரொம்பவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. பத்தாததுக்கு நான் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளாஷே பார்த்தது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தின தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுத்ததுக்கு இஸ்ரேல் வந்து ஆதரவு குடித்ததும் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்டர் இந்த மாதிரி பதட்டம் இருக்கும்போது அன்றாட ஒரு சாமானியனோட வாழ்க்கையில் ஒரு நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான். என்ன இதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்தியன் ஆர்மி கண்டிப்பாக எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. நம்ம இந்தியாவை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. பொதுமக்களான நாங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கோம். வி ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் இந்தியா. தென் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இருக்கேன். இன்றைக்கி பூ கொண்டு போனேன். ஆனால் இன்றைக்கி மாதிரி சரியான டிராஃபிக் நான் பார்க்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் 2 மணிக்கு தான் நான் வீட்டிலேருந்தே கிளம்புனேன். என்னை சுற்றி பார்த்திங்கன்னா இது சரியான டிராஃபிக். என்னடா இது, இதுக்கு மேலே முடியுமா? இது புது பஸ் ஸ்டாண்டில் நான் திருவள்ளூர் போய் இறங்கி மாறி இது பண்ணல அப்படிங்கும்போது சரி புது பஸ் ஸ்டாண்டில் போய் புது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருந்துச்சு. அதிலிருந்து பூ மார்க்கெட்டாக மாறி ஏறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி அம்மாங்கிற வாய்ஸ் கேட்கும். என் பொண்ணும் சரி என்னோட இது இல்லை பங்குல நீ எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பாப்பாவும் இது பண்ணிகிட்ருக்கான். தென் இது வந்து நான் போகும்போது அப்படியே அந்த கிளைமேட்டுக்கும் சரி, இந்த அக்னி நட்சத்திரத்துக்கும் சரி, சரியான ஸ்வெட்டிங்கும் முடியலடா சாமி எப்படா போவோம் அப்படிங்கிறதுல தான் எனக்கு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பாப்பாவும் நானும் வந்து தனியாக ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதுவும் போடலான்ட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி இந்த டாபிக் வந்து நான் ரொம்பவே பேசணும்னு நினச்சேன். பார்டரில் நமக்காக எவ்வளவோ பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குரிய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் இருக்கும். நீ ஏதோ ஒரு மூலையில் இருக்க, எப்படியுமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கலாம். இதை நான் ஒருத்தியால் மட்டும் இல்லை, நம்மளோட ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு கடமை இருக்குது. நமக்காக போராடுற, நம்ம நல்லதுக்காக, நம்ம நாட்டுக்காக போராடுற அத்தனை வீரருக்கும் சரி நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். த்ரூ ப்ரேயிங். அப்புறம் போய் பூ கொடுத்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண 10 நிமிஷம் வெயிட் பண்ணக்கப்புறமா நான் ஆர்டர் பண்ண குஸ்கா வந்துச்சு. சரி மொத்தமாக கொட்டினா சாப்பிட மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி குழம்பு வேணுமா அப்படின்னாங்க. குழம்பு கண்டிப்பாக வேணும் தம்பின்னு சொல்லி குழம்பு வாங்கி சாப்பிடுச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பொரிச்ச பரோட்டா. என்னதான் பன் பரோட்டா ஒவ்வொரு ஊரில் ஃபேமஸாக இருந்தாலும் கோயம்புத்தூரில் வேறு லெவல் தான். அதில் எனக்கு தயிர் வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான மழை. நான் பூ மார்க்கெட்டில் பஸ் ஏறும்போதே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு நானும் பஸ் ஏறிட்டேன். வரும்போது ஃபுல்லு புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே சரியான மழை. அதுக்கப்புறமா துட்லூர் வந்து நான் பஸ் மாறி வீட்டுக்கு வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, என் பொண்ணு வந்து அம்மா அம்மாங்கிற, என்னோட ஆத்தாவும் சரி, என்னோட டேடோட ஆத்தாவும் சரி வந்துட்டு 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணுவோம் சரி ஒரே குறிக்கோளோடு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.